தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்த வேகத்திலேயே தமிழக அரசியலில் தற்போது இடைத்தேர்தல் காய்ச்சல் தொற்றிக் கொண்டுள்ளது. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்குள் தற்போது ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வெடித்துள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. குறிப்பாக இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவது யார், பழைய விசுவாசிகளா அல்லது அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு தாவிய முக்கிய புள்ளிகளா என்ற கேள்வி முதல்வர் விஜய் தற்பொழுது தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் நிலவும் இந்த ராஜதந்திர போரை விரிவாக பார்த்தார். மதுராந்தகம் தொகுதியில் விசிகாவை சேர்ந்த எழில் கேத்ரின் சீட் கேட்டு வரும் நிலையில் அதிமுகவில் இருந்து வந்த மரகதமும் அங்கே குறிவைக்கிறார். ஆனால் உள்ளூர் தாவேக நிர்வாகிகளோ ஆரம்பத்தில் இருந்தே கட்சிக்காக உடைத்த எங்களுக்கு முன்னுரிமை வேண்டுமென தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இதே நிலைதான் கொங்கு மண்டலத்தின் பெருந்துறை தொகுதியிலும் நிலவுகிறது. அங்கு விசுவாசியான அருணாச்சலத்திற்கும் அதிமுகவிலிருந்து வந்த ஜெயக்குமாருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தாராபுரம் தொகுதியிலும் கௌரி சித்ரா மற்றும் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் ஆகிய இருவருக்கும் இடையே நேரடி மோதல் வெடித்துள்ளது. தென் மாவட்டமான அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரை பதவியை துறந்துவிட்டு வந்த இசக்கி சுப்பையாவுக்கு தொகுதி நிலவரம் சாதகமாக இல்லை என சொல்லப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி தாவேகாவின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என மல்லு கட்டி வருகின்றனர். ஆனால் இவை அனைத்தையும் விட உச்சகட்ட டென்ஷன் நிலவுவது விராலிமலையில்தான். அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு மீண்டும் அங்கே சீட் வழங்கினால் தனது அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என தாவேக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முகமது பர்வேஸ் தற்போது போர்க்கொடி தூக்கியுள்ளார். தற்பொழுது தாவேக தலைமைக்கு 2 பக்கம் இருந்தும் இடி இறங்குவது போன்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. கட்சியை நம்பி வந்த மூத்த தலைவர்களுக்கும் சீட் வழங்காவிட்டால் அவர்கள் அதிருப்தி அடைவார்கள். அதே சமயம் மண்ணின் மைந்தர்களான சொந்த கட்சி தொண்டர்களை புறக்கணித்தால் அது கட்சியின் அடிப்படை கட்டமைப்பையே சிதைத்துவிடும். இந்த இக்கட்டான சூழலில் தொகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்கப் போகிறாரா அல்லது அரசியல் சமரசங்களுக்கு இடம் கொடுக்க போகிறாரா முதல்வர் விஜய்? கோட்டையில் இதற்கான ரகசிய ஆலோசனைகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.